மற்றொரு அண்மை செய்தி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விஜய் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பொறுப்பேற்ற அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள், தனி செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசின் நிர்வாகம் எந்த அளவில் இருக்கிறது, இதுவரை செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் நிலை என்ன, கூடுதலாக ஏதேனும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட முடியுமா என்பது குறித்த இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் 3 முக்கிய கோப்புகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கையொப்பமிட்ட நிலையில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலமைச்சர் விஜயின் தலைமையில் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய மூத்த அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார் IAS மற்றும் லட்சுமி பிரியா IAS ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடன் தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் தொடர்பாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் கடன் எவ்வளவு இருக்கிறது, இதுவரை செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி மாதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, தற்போது புதிய திட்டங்கள் ஏதேனும் செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்பது குறிப்பான நிர்வாக ரீதியான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இந்த ஆலோசனை கூட்டமானது பார்க்கப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் தலைமையில் முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். The Chennai Silks in Mega Summer Sale.